பசிப்பிணி தீர்த்த வள்ளலாகவே வாழ்ந்து மறைந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர். தன்னுடைய படப்பிடிப்பு தளங்களில் கூட தான் எந்த மாதிரி உணவை சாப்பிடுகிறோமோ அதே உணவை தான் கடைநிலை ஊழியர்கள் வரை சாப்பிட வேண்டும் என்ற உணவு சமத்துவத்தையும் கொண்டு வந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். ஆனால் இந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் பின்னால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவம் தான் காரணமாக அமைந்தது என்று கூறுகிறார்கள். அது என்ன நிகழ்வு என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய நம்ம சேனலுக்கு நீங்க லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கதாநாயகனாக இரண்டாவது படம் எடுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் தன்னுடைய காட்சிகளுக்காக அதிகாலையிலே தயாராகி இருந்தார். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காலை உணவை சாப்பிட சென்று கொண்டிருந்த பொழுது கதாநாயகி வந்துவிடவே படக்குழுவினர் அவரை உணவு சாப்பிட விடாமல் தடுத்துவிட்டு படப்பிடிப்பிற்கு கூட்டிச் சென்று விட்டனர். மதியம் வரை அவரை சாப்பிட விடவில்லை. இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் தனக்கு ஏற்பட்டது போன்ற ஒரு கசப்பான நிகழ்வு தன்னுடைய படப்பிடிப்பு தளங்களில் யாருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய படப்பிடிப்பு தளங்களில் அனைவருக்குமான சமமான உணவு, அதாவது இலை போட்டு தான் என்ன உணவு சாப்பிடுகிறோமோ அதே உணவை தான் கடைநிலை ஊழியர்கள் வரை சாப்பிட வேண்டும் என்ற ஒரு நடைமுறையையும் அறிமுகப்படுத்தியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். யாரும் பசியால் வாடிவிடக்கூடாது என்பதற்காகவே அன்னதானத்தை தன் வாழ்க்கையின் ஒரு கொள்கையாகவே கடைபிடித்து வாழ்ந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்.